கிறிஸ்தவர்களுடைய பைபிளில் 66 புத்தகங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27. சில கிறிஸ்தவ பாரம்பரியங்களில், அதாவது கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் சபைகளில் இது தவிர இன்னும் கூடுதலாக சில புத்தகங்களை சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அந்த கூடுதலான புத்தகங்களை ப்ராட்டஸ்டன்ட் சபையினர் ஏற்றுக்கிறது இல்லை. அதுவே கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு குழப்பத்தை நமக்கு காட்டுது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி ஆராய போகிறதில்ல. மாறாக ப்ராட்டஸ்டன்ட் சபையில் இருக்கலையே இந்த 66 புத்தகங்கள், இந்த புத்தகங்களை எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இந்த 66 புத்தகங்களை பற்றி மட்டும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு புத்தகங்களையும் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ சபை பாரம்பரியமாக சில பெயர்களை சொல்லிகிட்டு இருக்கு. முதல் 5 புத்தகங்களை மோசஸ் எழுதினார். ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும். இந்த புத்தகங்களையெல்லாம் மோசஸ் என்கின்றவர் எழுதியிருக்கார். சங்கீத புத்தகத்தை தாவீது மற்றும் வேறு சில பேர் எழுதியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகங்களை எழுதினது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். அதை தொடர்ந்துள்ள பல புத்தகங்களை பவுல் என்பவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களை நம்ப வச்சுருக்கிறாங்க. ஆனால் பைபிளை நீங்கள் சரியாக வாசித்து பார்த்து வரலாற்று ஆய்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்தா இப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் யார் எழுதினார்னு கிறிஸ்தவ சபையில் சொல்கிறாங்க இல்லையா, இது ஆதாரங்களின் அடிப்படையிலே செய்யப்பட்ட ஒரு செயல் இல்லை அப்படிங்கிறது விளங்கும். அதற்கு மேலே பல புத்தகங்களுக்கு வேண்டுமென்றே மோசடியான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இறந்து போன ஒருத்தர் அந்த புத்தகத்தை எழுதின மாதிரி புதுசாக ஒருத்தர் எழுதி பேர் வச்சிருப்பார். இப்படிப்பட்ட மோசடி வேலைகள் நடந்திருக்கு. சரி, பாரம்பரியமாக கிறிஸ்தவ சபையின் கூற்றின்படி இந்த 66 புத்தகங்களை யார் எழுதுனது, அதில் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவது, பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள் ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த புத்தகங்களெல்லாம் எழுதினது மோசஸ் என்கிறவர் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ சபை இவ்வளவு காலமாக சொல்லி கிறிஸ்தவங்களை நம்ப வச்சிருக்கு. ஆனால் உண்மையில் இந்த புத்தகங்களை எழுதினது மோசஸ் கிடையாது. ஏன்னா இந்த புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் மோசஸ் இறந்ததுக்கு அப்புறமா நடந்தது. அப்புறம் மோசஸை பற்றி வேறொருத்தர் பேசுகிற மாதிரி இந்த புத்தகங்களில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது, பிற்காலத்திலே வந்த ஆசாரியத்துவ முறை இருக்கு இல்லையா, இதை குறித்து ஏற்கனவே எழுதி வச்சது மாதிரி இருக்குது. அப்போ அதை மோசஸ் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது, இன்னும் முக்கியமாக மோசே இறந்த சம்பவம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை எழுதி முடித்ததுக்கப்புறம், மோசே இறந்ததுக்கப்புறம் வேற ஒருத்தர் மோசே இறந்ததை குறித்து எழுதி சேர்த்துருக்கலாம். அதை பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இது முழுக்க மோசையால் எழுதப்பட்டது அல்ல என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இதற்கு மேலே நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, மோசஸ் இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மோசையின் காலத்தில் நடந்தது போல் எழுதப்பட்டிருக்கு. ஆக இந்த ஆகம புத்தகங்களை எழுதியது மோசஸ் அல்ல, ஆனால் இதை எழுதினது மோசஸ்ன்னு கிறிஸ்தவ சபை காலங்காலமாக சொல்லி கிறிஸ்தவர்களை நம்ப வச்சிருக்கு. அடுத்தது, தானியேல் என்கின்ற ஒரு புத்தகம். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மிக முக்கியமான தீர்க்க தரிசன புத்தகம். இதை வச்சுக்கிட்டு தான் கிறிஸ்தவங்க தானியேல் எதிர்காலத்தில் நடக்கிற காரியங்களை எல்லாம் துல்லியமாக சொல்லியிருக்கிறார், அவர் சொன்னபடி எல்லாமே இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, இந்த புத்தகம் கிமு 6ஆம் நூற்றாண்டிலே பாபிலோனிய சிறையிருப்பில் தானியேல் என்கின்ற மனிதனால் எழுதப்பட்டது போல் அந்த புத்தகம் சித்தரித்து காமிக்குது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை. அது என்னென்னா, எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும்னு சொல்லி அந்த புத்தகத்தின் ஆசிரியர் தீர்க்க தரிசனங்களை அதில் எழுதி வச்சுருக்கார். அந்த தீர்க்க தரிசனங்களில் அந்த புத்தகம் எழுதப்பட்டதாக நம்பப்படுகிற காலத்திலிருந்து 400 வருடங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குது. இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் சொல்லுதோ அது எல்லாமே 400 வருடங்களுக்கு கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. தீர்க்க தரிசனங்களெல்லாம் துல்லியமாக நிறைவேறுது. ஆனால் 400 வருடங்கள் கழித்து அதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் சொல்லுதோ அது எதுவும் நடக்கலை. அது எல்லாம் பொய்யா இருக்குது. அப்போ இதை குறித்து சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து பார்த்தப்போ ஒரு முக்கியமான உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த தானியேல் புத்தகத்தை குறித்த ஒரு உண்மை. அது என்னென்னா, இந்த புத்தகம் கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது போல சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது கிமு 6ஆம் நூற்றாண்டில் அல்ல, அதற்கு பிறகு 400 வருடங்கள் கழித்து கிமு 2ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது. அப்போ இந்த புத்தகத்தை எழுதினது உண்மையிலே தானியேல் இல்லை, வேற ஒருத்தர். தானியேல் வாழ்ந்ததாக நம்பப்படுகிற காலத்திலிருந்து 400 வருடங்கள் கழித்து ஒருத்தர் இந்த புத்தகத்தை தானியேல் எழுதினது போல எழுதியிருக்கார். எழுதும்போது ஏற்கனவே 400 வருடங்கள் நடந்த காரியங்களை எல்லாம் இனிமேல் நடக்கப் போகிறதாக அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிருக்கார், பொய்யா. இதனால தான் அந்த முதல் 400 வருடங்களில் என்னவெல்லாம் நடக்கும்னு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்குதோ அது எல்லாமே துல்லியமாக நிறைவேறின மாதிரி தெரியுது. ஆனால் அந்த 400 வருடங்கள் கழித்து என்னவெல்லாம் நடக்கும்னு இந்த புத்தகம் சொல்லுதோ அது எல்லாம் பொய்யா இருக்குது. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி வேலைங்கிறத பாருங்கள். பைபிளில் இருக்கிற ஒரு முக்கியமான புத்தகம் உண்மையில் எப்போ எழுதப்பட்டதோ அதற்கும் 400 வருடங்களுக்கு முன்னாலே ஏற்கனவே வாழ்ந்த ஒருத்தர் எழுதின மாதிரி
தவறாக சித்தரித்து ஏற்கனவே நடந்த காரியங்களையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகிற காரியங்கள் என்று தீர்க்க தரிசனமாக பொய்யை எழுதி வச்சிருக்கிறாங்க, ஏமாற்றிருக்கிறாங்க. இதே போல் பிரசங்கி, எஸ்ரா, நெகேமியா போன்ற புத்தகங்களையும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆக பழைய ஏற்பாட்டில் பல புத்தகங்கள் உண்மையில் யார் எழுதினார்னு கிறிஸ்தவ சபை சொல்லிக்கிட்டு இருக்குதோ அது உண்மை அல்ல அப்படிங்கிறது சரித்திர ஆராய்ச்சிகளில் தெளிவாகுது. இன்னும் ஆமோஸ், ஓசியா, மீகா, ஜக்கரியா இந்த புத்தகங்களையும் யார் எழுதினார் என்று கிறிஸ்தவ சபை சொல்லிக்கிட்டு இருக்குதோ அதுவும் சந்தேகத்துக்குரியது என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ புதிய ஏற்பாட்டை பற்றி பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முதல் 4 புத்தகங்களையும் சுவிசேஷ புத்தகங்கள்னு சொல்கிறாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இந்த புத்தகங்களை யார் எழுதினான்னு கேட்டால் மத்தேயுவை எழுதினது மத்தேயு, மார்க் புத்தகத்தை எழுதினது மார்க், லூக்காவை எழுதினது லூக்கா, யோவானை எழுதியது யோவான்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க தான் எழுதினாங்களான்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த பெயர்களெல்லாம் பின்னாட்களிலே கிறிஸ்தவ சபையால் சூட்டப்பட்டவைகளை தவிர இவைகளை எழுதியது உண்மையிலே அவர்கள்தான் என்பதற்கு அந்த புத்தகங்கள்லேயும் எந்த ஆதாரமும் இல்லை, சரித்திரத்திலையும் எந்த ஆதாரமும் இல்லை. இதுபோக பவுல் என்பவரால் எழுதப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து என்கின்ற புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இந்த புத்தகங்களில் உள்ள உள்ளடக்கம் இருக்கு இல்லையா, பவுல் என்பவர் இறந்ததற்கு பிறகு நடந்த காரியங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கு. அப்போ வேறு யாரோ ஒருத்தர் பின்னாட்களில் எழுதியிருக்கார். எழுதிட்டு பவுல் அந்த புத்தகங்களை எழுதினது மாதிரி பவுலுடைய பெயர் அதில் எழுதியிருக்கார், பவுல் ஆகிய நான் எழுதியது அப்படின்னு சொல்லி. இதற்கு பிறகு 2 பேதுரு என்கின்ற ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை பேதுரு எழுதினார்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை எழுதியது பேதுரு அல்ல என்பது ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. அதற்கு காரணம் என்னென்னா, 1 பேதுரு என்கின்ற புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்துக்கும் இடையில் மொழி வித்தியாசம் இருக்குது. இது தவிர பேதுரு என்பவர் எப்பொழுது இறந்தார் என்று கிறிஸ்தவ சபை சொல்லுதோ அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் இதில் இருக்குது. அப்போ இந்த புத்தகத்தையும் வேறு யாரோ ஒருத்தர் பேதுரு இறந்ததற்கு பிறகு பேதுரு எழுதின மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இப்படி பைபிளில் ஏகப்பட்ட புத்தகங்கள் உயிரோடு இல்லாதவர்களால் எழுதப்பட்டது போல தவறாக சித்தரிக்கப்பட்டு எழுதப்பட்டவை. இதெல்லாம் போக ஆசிரியர்களின் பெயர்கள் சரியாக இருக்கக்கூடிய புத்தகங்களிலும் கூட அந்த உண்மையான ஆசிரியர்கள் என்ன எழுதினாங்களோ அதில் அதற்கு பிறகு அதை பிரதி எடுத்த ஓலைச்சுவடி எழுத்தாளர்கள் அவங்க சொந்தமாக பல காரியங்களை மாற்றியும் திருத்தியும் சேர்த்து எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் வரலாற்று ஆய்வாளர்களின் முடிவு. இப்போ கிறிஸ்தவ சபை இந்த பைபிளை பற்றி இத்தனை வருடங்களாக என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? இந்த பைபிள் என்பது தேவனால் அருளப்பட்டது, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் கடவுளுடைய ஏவுதலின்படி இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எழுதியிருக்கிறார்கள், இதில் பிழை கிடையாது, முரண்பாடுகள் கிடையாது, இது முழுமையாக கடவுளின் வார்த்தை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சுருக்கிறாங்க கிறிஸ்தவர்களை. ஆனால் இதை எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தா இதில் இவ்வளவு கோளாறும் இவ்வளவு மோசடிகளும் இருக்குது. இதில் பல புத்தகங்களை எழுதுனது ஒருத்தராக இருக்கும், ஆனால் எழுதினவர் வேறு யாரோ ஒருத்தர் எழுதின மாதிரி அதில் பேர் எழுதி வச்சுருப்பார், தவறான கையெழுத்து போட்டு. இப்படி வேறு யாரோ ஒருத்தர் வேறொருத்தருடைய பெயரில் எழுதுனது மட்டுமில்லை, 400 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது போல் இப்போ எழுதுறது மோசடி வேலை. அப்போ இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதுனது யார் அப்படிங்கிற ஒரு காரியத்திலே இவ்வளவு குழப்பங்களும் இவ்வளவு ஏமாற்று வேலைகளும் நடந்திருக்குது அப்படின்னா இது எப்படி கடவுளால் அருளப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்க முடியும்?